பாஷ்யம் என்ற பெயரை நம்பி வீடு வாங்கியவர்கள் ஏமாற்றம். புதிதாக வீடு வாங்கிய போது நன்றாக இருந்தது, ஆனால் தற்போது தரமில்லை என புகார். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், பிளாக் 2ல 2E4ல இப்போ நான் இருக்கேன். ஆனால் பாஷ்யன்ற நேம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். பட் அதுக்கான குவாலிட்டி இங்கே இல்லை. சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வருது, சுவர் எல்லாமே லீக் ஆகுது. சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லாமல் சின்ன சின்ன ஆணி அடித்தா கூட கழண்டிட்டு ஊந்துருது. கையை தொட்டாலே சிமெண்ட் எல்லாமே தானாக உதிருது சார். சிறிய சுத்தியலை கொண்டு தட்டினாலே பாஷ்யம் கட்டுமானம் உதிர்வதாக பகீர் புகார். வீடு வாங்கிய 4 ஆண்டுகளுக்குள் பூச்சுக்கள் பெயர்ந்து சேதமடைந்ததால் குடியிருப்பு வாசிகள் வேதனை. தண்ணீர் கசிவு, கால்வாய் பிரச்சனையால் நாள்தோறும் அவதிப்படுவதாக பாஷ்யம் நிறுவனத்தால் கட்டப்பட்ட குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் குற்றச்சாட்டு. பாத்ரூம் கதவுகள் கூட தொட்டவுடன் உடைந்து விட்டதாக வேதனை. ஃபுல்லாவே எம்சென்ட் தான், நம்ம சிமெண்டே பார்க்க முடியாது. நீங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கீழே விழுறமோ அந்த மாதிரிலாம் பயம் வரும். ஃப்ளட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே செவரோடைய பெயிண்ட் எல்லாம் கீழே உதிர ஆரம்பிச்சிடுது, இல்லைன்னா அந்த எம்சென்ட் உதிர ஆரம்பிச்சிடுது. வீடு வாங்க வேண்டும் என்ற கனவை பாஷ்யம் நிறுவனம் சிதைத்து விட்டதாக குடியிருப்பு வாசிகள் கவலை. தற்போது பாஷ்யம் என்ற பெயர் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக புகார். சார், பேட்ஷே ஒரு பிராண்டுக்காக தான் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து இங்கே அப்பார்ட்மெண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் இங்கே குவாலிட்டி போக போக ஒவ்வொரு வாங்கின மாதத்துலேருந்து குவாலிட்டி இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. பில்லரில் சேஃப்டி இல்லைங்க. கிட்டத்தட்ட மக்கள் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் சேஃப்டி என்பதே இந்த பில்டிங்கில் கிடையாதுங்க. டிசம்பர் 1ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்றம். 19ஆம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடர். நாடு முழுவதும் 4 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பெங்களூரில் இருந்து திருப்பூர் வழியாக எர்ணாகுளம் செல்லும் வந்தே பாரத் ரயில் சேவையும் தொடக்கம். ராகுல் காந்தி குளத்தில் குதித்து மீன்பிடித்து வாக்கு சேகரித்தது குறித்து பிரதமர் மோடி கிண்டல். பீகார் தேர்தலில் தோல்வியடைய காங்கிரஸ் தலைவர்கள் மூழ்கி பயிற்சி எடுப்பதாக விமர்சனம். मछली के क्षेत्र में काम करने वालों की ताकत देखिए। बड़े बड़े लोग भी यहाँ की मछली अब देखने के लिए आ रहे हैं, पानी में डुबकी लगा रहे। பீகார் மக்களின் வாக்குகள் திருடப்பட்டதாக நினைத்தால் தேர்தல் ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்காதது ஏன்? மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி. नेता विरोधी दल जब बनने का सवाल आया तब आपको कोई पिछड़ा वर्ग का नहीं दिखाई दिया, आपको कोई आदिवासी नहीं दिखाई दिया, आपको कोई मुसलमान नहीं दिखाई दिया, आपको कोई अनुसूचित वर्ग नहीं दिखाई दिया, स्वयं नेता विरोधी दल बनकर बने। மக்கள் உரிமைகளுக்காக ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி எதிர்கொண்ட அதே போரை இன்று காங்கிரஸ் எதிர்கொள்வதாக பீகாரில் பிரியங்கா காந்தி பிரச்சாரம். நாட்டு மக்களை அடக்கியாலும் நரேந்திர மோடி பேரரசுக்கு எதிராக போராடுவதாக பேச்சு. चुनाव आयोग के सबसे बड़े अधिकारी हैं और इनको इतनी शर्म नहीं है कि इस देश ने उनको दायित्व दिया है, उनको जिम्मेदारी दी है कि हमारे लोकतंत्र की रक्षा करें, हमारे वोट की रक्षा करें, लेकिन इनको शर्म नहीं है। கூட்டு செயல்திறனை பலப்படுத்தும் இந்தியாவின் முப்படைகள். நிலம், நீர், ஆகாயத்தில் தீவிர பயிற்சி.
அக்டோபர் தொடங்கி தற்போது வரை இயல்பை விட 5% அதிகம் பெய்த வடகிழக்கு பருவமழை. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் 236 மில்லிமீட்டரும், இந்த ஆண்டு 247 மில்லிமீட்டரும் மழை பொழிவு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல். நாளை நெல்லை, தென்காசி மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நாளை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய ஆலோசனை. மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு. திமுகவின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அறிவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முற்போக்கு புத்தக கண்காட்சியையும் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கட்சியை தொடங்கியவுடன் அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று அறிவிப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக அல்ல என பெருமிதம். அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல் ஒரே திமுக தான் எனவும் அறிவு திருவிழாவில் பேச்சு. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கான முயற்சிதான் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் நடைமுறை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உண்மையான வாக்காளருக்கு வாக்குரிமையை உறுதி செய்வதுடன் போலி வாக்காளர்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை. காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. களத்துல வேலை செய்யற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும். உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும். யாருடைய வாக்குறுதியும் பறிபோகாம பார்த்துக்கணும். அதுக்கான களப்பணி ஆற்றணும். நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான். திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் சர்வசாதாரணமாக குற்றச்செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகி உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீதான தாக்குதல், பணியிட நீக்கம் செய்யப்பட்ட விஏஓ சடலமாக மீட்கப்பட்டதை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு கண்டனம். ஒரு பள்ளி பேருந்து கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலைக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என இபிஎஸ் கேள்வி.
குற்றவாளிகளை சிறையில் வைத்திருக்க வக்கில்லாமல் வெளியே அனுப்பினால் திமுக ஆட்சியை கண்டு குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் எனவும் அடுக்கடுக்காக வினா. குற்றவாளிகளை குஷியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்ததாக திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீதும் திருவாய்மூர் முன்னாள் விஏஓ மரணத்தில் தொடர்புடையவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் சிபிஐயிடம் ஒப்படைப்பு. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான துயர சம்பவம் குறித்து விசாரணை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் 59வது பிறந்தநாள் இன்று கொண்டாட்டம். நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் நாம் தமிழர் நிர்வாகிகளுக்காக தடபுடலாக விருந்து தயாராகி பரிமாறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளியான தாதா நாகேந்திரன் உயிரிழக்கவில்லை என ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் பகீர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து நாகேந்திரனை அரசு தப்ப வைத்து விட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 28 நாட்களுக்கு முன்பு மாயமான பெண் கரும்பு தோட்டத்தில் சடலமாக மீட்பு. மருத்துவமனைக்கு சென்ற பெண்ணை வழிமறித்து நகைக்காக கொலை செய்து சாக்குப்பையில் சடலத்தை வீசிய பெண் கள்ளக்காதலனுடன் கைது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே நகைக்காக 2 மூதாட்டிகளை கொலை செய்து கல்குவாரியில் வீசிய சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. மூதாட்டிகளை கொலை செய்ததாக நேற்று ஒருவரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் சடலங்களை அகற்ற உதவியதாக ஒருவர் கைது. தூத்துக்குடியில் மீன்பிடி வலைகளை திருடியது தொடர்பாக மீனவ கிராம மக்கள் இடையே கைகலப்பு. திருடு போன பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள் ஒருவரது படகில் இருந்ததால் மோதல். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியான தளபதி கச்சேரி பாடலை கொண்டாடி தீர்த்த விஜய் ரசிகர்கள். நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணாவுக்கு மாரடைப்பு. பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தகவல் அறிந்து உடனடியாக பெங்களூரு புறப்பட்டு சென்றார் ரஜினிகாந்த். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது சகோதரர் சத்யநாராயண ராவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். நடுராத்திரியில் ஊர் சுற்றுவதுதான் சுதந்திரமா என நடிகை கஸ்தூரி கேள்வி. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நடிகை கஸ்தூரி சர்ச்சை கேள்வி. பெண் போக கூடாதுன்னு சொன்னா ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல. இது சிங்கப்பூர் கிடையாது. நேரங்கெட்ட நேரத்தில் வெளியில் சுற்றக்கூடாது என பெண்களுக்கு நடிகை கஸ்தூரி அறிவுரை. ஒருவேளை ஆண் நண்பருடன் பேசியே ஆக வேண்டும் என நினைத்தால் ரூம் போட்டு பேசுங்கள் என சர்ச்சை கருத்து. ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. தனது உடல் எடை குறித்து அநாகரிகமாக கேள்வி கேட்ட யூடியூபரை துன்புறுத்த விரும்பவில்லை என நடிகை கௌரி கிஷன் விளக்கம். எந்த ஒரு நிலையிலும் ஒருவரின் உடல் எடை குறித்தோ தோற்றம் குறித்தோ கேள்வி எழுப்புவது பொருந்தமற்றது எனவும் கேள்வி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. 2-1 என்ற கணக்கில் T20 தொடரை வென்றது இந்திய அணி. சர்வதேச T20 போட்டி வரலாற்றில் குறைந்த பந்துகளில் 1000 ரன்களை எடுத்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டியின் போது சாதனை.